Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உணர்த்துகிற ஒரு வார்த்தை, யோபு 23 அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். இங்கே யோபு என்கிற தேவ மனிதன் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, எல்லா பாக்கியமுள்ளவராக இருந்தபோது சொன்ன வார்த்தை கிடையாது. எல்லாவற்றையும் இழந்து எல்லா ஆஸ்திகளையும் மிருக ஜீவன்களையும் வேலையாட்களையும் தன்னுடைய எல்லா சம்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய அந்த மனைவியின் பாசத்தை கூட இழந்து சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தனித்தவராக எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த நிலைமையிலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் எனக்காக தேவனாகிய கர்த்தர் ஏதேதோ காரியத்தை குறித்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சில வேளை மனிதர்களாகிய நாம் ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை துவங்குவோம் இல்லையா? இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் சில நோக்கங்களோடு ஒரு திட்டங்களோடு இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். சில வேளை நாம் குறித்திருந்த காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆதலால் துக்கப்பட்டு பாரப்பட்டு வியாகுலப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன், உயிருள்ளவர்களாக உங்களை இந்த பூமியில் நிலைநிறுத்தி இருக்கிற தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் உங்களை குறித்து சிலவற்றை குறித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சிலவற்றை நியமித்திருக்கிறார். அதை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 54, 55 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். பர்வதங்கள் மாறினாலும், மலைகள் நிலை பெயர்ந்தாலும், என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும். கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை, அவர் நமக்கு குறித்திருக்கிற காரியங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய சித்தங்கள், அதை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஏன் இந்த யோபு இவ்வளவு தைரியத்தோடு சொல்லுகிறார்? 12ஆம் வசனம். 11ஆம் வசனம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருக்கு இந்த பூமியிலே நம்ப யாருமே இல்லை. அவரே பற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய நிறையை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். இந்த உபத்திரவத்தின் காலத்திலேயும் அவர் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக காத்து கொள்ளுகிறார். அவருடைய கற்பனைகளை விட்டு அவர் பின் வாங்கினதில்லை. பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனத்திலே அவர் தேவனை குறித்து சொல்லுகிறார், அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். ஆமென். யோபுவின் வாழ்க்கையில் எல்லாரும் மனம் மாறினார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த மனைவியுடைய மனம் மாறிற்று. நீ ஏன் இப்படி உயிர் வாழ்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். யோபு ஒருபோதும் எதிர்பார்த்திராத ஒரு வார்த்தை. அந்த ஸ்திரீயின் மனம் மாறிற்று. அதுபோல் அவருடைய தோழர்கள், நண்பர்கள் அவரை ஆற்றுகிறதற்காக, தேற்றுகிறதற்காக, ஆறுதல் படுத்துகிறதற்காக வந்தார்கள். ஆனால் ஒரு சில நாட்கள் தாண்டின போது அவர்களுடைய மனமும் மாறிற்று. ஆனால் யோபு சொல்லுகிறார், அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மனிதர்களை திருப்பிற்று. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார். நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி தேவனுடைய பாதங்களை விட்டு, அவருடைய உதடுகளுடைய கற்பனைகளை விட்டு, அவருடைய வார்த்தைகளை விட்டு, பிரைஸ் தி லார்ட், அவருடைய சித்தங்களை விட்டு நாம் செயல்படுகிறோமா?
அப்படி என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்திருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதில்லை. ஆனாலும் அவர்களுக்கு இது நடக்கிறதே என்று சொல்லி மற்றவர்களிடத்திலே நம்மை கம்பேர் பண்ணி தேவனுடைய அன்பை விட்டு விலகாமல், எனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்திருக்கிறார், அதை அவர் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவார், அந்த நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது அவருக்கு குறித்திருந்ததை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரு மனிதரும் எதிர்பாராத காரியத்தை, ஹல்லேலூயா, அந்த யோபு கூட எதிர்பாராத காரியத்தை அவர் விசுவாசத்தினாலே சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னார். ஆனால் அவர் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு கர்த்தர் இழந்து போன யாவற்றையும் திரும்ப கொடுத்து, இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து, இழந்து போன பிள்ளைகளை கொடுத்து, அன்பு பாசங்களை கொடுத்து இவ்வளவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று அவர் கூட எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் அவரை குறித்து இதை தான் குறித்திருந்தார். கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஆமென். அப்படி என்றால் மற்றவர்களை பார்க்க வேண்டாம், பிறரை பார்த்து நாமும் தேவனுமாக இருக்கிற அந்த அன்பை விட்டு விலகி போக வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். நமக்காக குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபத்தை எழுதும்போது, தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். கர்த்தர் அவரை நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? ஒரு பிரசங்கியாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு போதகனாக. ஆனால் அடுத்த வசனம், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அதோடு கூட சில பாடுகள் உண்டு. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு சில காரியத்திற்காக நம்மை குறித்திருக்கிறார், நம்மை நியமித்திருக்கிறார். அந்த பாதைகளில் நம்ம யதார்த்தமாக போகும்போது கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கடந்து போன அதே பாதை, அதே அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து வருகிறோம் என்றால் நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் உண்டு. ஆனால் அதன் நடுவிலையும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யோபு அந்த கஷ்டத்தின் மத்தியில் சொன்னார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அது போலவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அந்நாள் வரைக்கும் மரண வரையும் கர்த்தருடைய வருகை வரையும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இந்த நிச்சயத்தோடு வாழ்வோமாக. கர்த்தர் நமக்காக குறித்திருக்கிறதை, நமக்காக நியமித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். காலங்கள் கடந்து போனதே, நாட்கள் கடந்து போனதே, மாதங்கள் கடந்து போனதே, 2025 முடிய போகிறதே, இனி என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்காதீர்கள். கன்ஃபியூஷன் ஆகாமல் அவருடைய சித்தத்திற்கு இன்னும் ஒப்பு கொடுங்க. இன்னும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முற்றிலுமாக அர்ப்பணிங்க. கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், நமக்கு நியமித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவரை அறிவோமாக, அவரை விசுவாசிப்போமாக, நம்பிக்கையோடு காத்திருப்போமாக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் இயேசுவை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலேயும் எங்களுக்கு அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், சித்தங்கள் கர்த்தாவே, உம்முடைய நீர் நியமித்திருக்கிற காரியங்கள் உண்டு கர்த்தாவே. நிச்சயமாகவே உம்முடைய ஏற்ற காலத்திலே கர்த்தாவே ஏற்ற காலத்தில் அதை நீர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். அதற்காக தெய்வ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. யோபுவின் சிறையிருப்பை திருப்புற தேவன், அவரின் வாழ்க்கையிலே அவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஜெயமாக நடத்தின கர்த்தரும் எங்களை ஒருவரையும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.